எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. தேசிய ஜனநாயக கூட்டணி ஓரளவுக்கு கட்டுக்கோப்போடு உறுதியானதா நம்மால பார்க்க முடிந்தது. மோடி அவர்களுடைய தமிழ்நாடு வருகை பெரிய அளவுல பேசு பொருளானது. ஆனால் கடைசி நிமிடம் வரை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் மேடைக்கு வருமாறு அழுத்தம் கொடுத்ததாகவும் அந்த கோரிக்கை வைத்ததாகவும் சொன்னாங்க. ஆனா அவங்க கடைசி வரைக்கும் வரல. என்ன சார் நடக்குது? டெல்லியில இருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் பேசியிருக்கதான் நான் கேள்விப்படுறேன். தமிழ்நாட்டை சேர்ந்த உயர் பதவியில டெல்லியில இருக்கக்கூடியவங்கள்லாம் அதுல தலையிட்டு இருக்காங்க. அரசியல் களம்ங்கிறது தேமுதிக ஒரு முடிவு எடுக்கணும்னா தேமுதிகவுக்கு அதுல என்ன நன்மை? நீங்க அதுல பார்த்தா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதிமுக கூட்டணியில இருந்த கட்சி 5 சீட்டு வாங்கி அதிமுக நின்னாங்க. 5 சீட்டுல அதிமுக நின்று 2.7 விழுக்காடு வாக்க பெற்றாங்க. அதோட அதிகமாட்டே கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்கிற டேட்டாஸ் வருது. எனிவே அந்த டேட்டா படி 2.7 விழுக்காடு வாக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவில் நின்ற கட்சி. அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக கூட நின்ற கட்சி தேமுதிக. எடப்பாடி யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு? தன்னோட கூட்டணியில இருந்த தேமுதிகவுக்கா, தன் கூட கூட்டணிக்கு வராம பாஜகவில் கூட்டணியில இருந்த பாமகவுக்கா? அங்கதான் சூட்சமா இருக்கு. அங்கதான் அரசியல் கணக்கு இருக்கு, லாப நஷ்ட கணக்கு. எதிரணியில இருந்த பாமகவுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை தன்னணியில கூட்டணிக்கு யாரும் இல்லாத போது கூட்டணிக்காக கரம் கொடுத்த தேமுதிகவுக்கு எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் கொடுக்கல. அவர் பார்வை தூண்டிக்காரனுக்கு மதப்பையிலே கண்ணு. ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்பாடியிலேயே கண்ணு. எடப்பாடியில வன்னியர் எழுச்சியில 96ஆம் ஆண்டு கணேசங்கிட்ட 3வது போனவர். அப்ப எடப்பாடியில தன் வெற்றியை உறுதி பண்ணதற்கு யார் வேணும்? பாமக வேணும். அன்புமணி, சௌமியா அன்புமணி இருவரில் ஒருத்தர் எடப்பாடியில நின்றுட்டா வெற்றி பெறமாட்டாரு எடப்பாடி. நான் சொல்லதுக்கு கண்ணை மூடிட்டு ஒரு கருத்தை சொல்ல மாட்டேன். ஆனா வெற்றியை சிக்கலாக்கிடுவாங்க, ஃபைட்டை கொடுத்துருவாங்க. சோ எடப்பாடி வெற்றி தனக்கு எளிது. அந்த எளிதான எடப்பாடி வெற்றியை உறுதி பண்ணிக்கிட்டு தான் அடுத்த கட்ட அரசியலுக்கு நகரணும். சோ அவங்க எடுத்த முடிவு பாமகவுக்கு முக்கியத்துவம் 10.5 நான் மீண்டும் தருவேன். அது திருச்சியில மாத்தி பேசினார். சோ இந்த கணக்கு லாப நஷ்ட கணக்கு, எடப்பாடியை மையமா வச்சு உள்ள கணக்கு. எனக்கு பாமக தேவை, என் வெற்றியை உறுதிப்படுத்த பாமக தேவை. அப்ப தேமுதிக 2021 கடைசி நேரத்துல ட்ரீட் பண்ண மாதிரி கூட நான் ட்ரீட் பண்ணுவேன். என் நோக்கம் ஆட்சி அமைக்கிறது தானே நான் தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். என் நோக்கமே எதிர்கட்சியா வந்தா போதும்னா எனக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு எடப்பாடியில பாமக போதும். எதிர்கட்சி ஆகிறதுக்கு சேலம், தர்மபுரியில 50 விழுக்காடு தாண்டிடும். சேலம் 45 கிட்ட வரும். சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், விழுப்புரம் இதுக்குள்ள ஒரு கணிசமான சீட்டு ஜெயித்தாலே அப்புறம் தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் ஜெயித்து வந்துருவாங்க. எதிர்கட்சி போதும். சோ எடப்பாடி பண்ற அரசியல் எதிர்கட்சி தலைவரான போன அரசியல். எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தலில் என்ன சொன்னாரு? காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணினார். நாங்க பிரதமரை முடிவு பண்ணுவோம். மக்களவை தேர்தலே பாஜக தேவையில்லைன்னு சொன்னவர் சட்டமன்ற தேர்தலில் ஏன் பாஜக கூட வந்தார்? ஜெயிக்கும்னா, ஆட்சி அமைக்கும்னா இல்ல. அண்ணாமலை ஒரு அடி அமைச்சு இவரை 3வது தள்ளிடுவாருங்கிற அச்சத்துல வந்தார். இப்ப அவர் சந்தோஷமா இருக்காரு. எப்படி? 2வது இடம் நமக்கு உறுதிப்பட்டு தினகரனும் வந்துட்டாரு. அப்ப 2வது இடத்தை உறுதிப்படுத்துறதுக்கு அரசியல் பண்ணவரு தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா, பாமக கொடுப்பாரா? பாமக தான் கொடுப்பாரு. பாமக தான் அவருக்கு வெற்றி, தொகுதியில வெற்றிக்கும் 2வது இடம் உறுதிக்கும் அவரு தேவைன்னு நினைக்கிறார். சோ 10.5க்கு பிறகு அதிமுக பழைய அதிமுக இல்லையே. வட தமிழகத்துல வன்னியர் கட்சி தானே. எந்த தமிழகத்துல மக்கள் ஏன் அந்த கட்சியை வெறுத்தாங்க, ஒதுக்குனாங்க? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எடப்பாடியும் சி வி சண்முகம் சேர்ந்து பல சமூகங்களுக்கு அநீதி இழைச்சாங்க.
அந்த அநீதியின் வெளிப்பாடு தான் தென் தமிழகத்துல அவங்க பெரிய ஒரு தோல்வி வளையத்துக்குள்ள போறாங்க. வட தமிழகத்துல அவங்க ஸ்டாலினோட பலமா இருக்கிறாங்க. வட தமிழகத்துல இந்த குறிப்பிட்ட 36 சட்டமன்ற தொகுதிக்குள்ள அங்கு பாமகவுக்கும் பலம் இருக்குது. ஸோ பாமகவும் அவங்களும் சேர்ந்தா ஒரு மினிமம் கேரண்டி கிடைக்குது. ஸோ அதிமுக அலைன்ஸ்ல பாமகவுக்கு தான் முக்கியம். 7+1 21 கலத்தி விட்டுட்டாரு. 24 பாமக தேசிய ஜனநாயக கூட்டணி போனதுனால கடைசி நேரத்துல தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுத்தாரு. ஸோ அவரோட அரசியல் நடவடிக்கைகளை கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையெல்லாம் பாருங்க, வெளிப்படையாகவே தெரியுது. தேமுதிக பாமக பிளவுபட்டுட்டு அப்போ நாங்க பிளவுபட்ட பாமகவோட நாங்க குறைஞ்சவங்களா, இது அவங்களுடைய ஒரு ஆர்குமெண்டா இப்ப வருது. அதுக்கு எடப்பாடி சம்மதிப்பாரா? தங்கமணி சம்மதிப்பார், வேலுமணி சம்மதிப்பார், ராஜன் செல்லப்பா சம்மதிப்பார், ஆர் வி உதயகுமார் சம்மதிப்பார், ராஜேந்திர பாலாஜி சம்மதிப்பார், செல்லூர் ராஜு சம்மதிப்பார், திண்டுக்கல் சீனிவாசன் சம்மதிப்பார். ஆனா எடப்பாடி சம்மதிப்பாரா? மாட்டார். மற்றவங்க எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க, எடப்பாடி தேவையில்லைன்னு இருப்பார். 2021 எப்படி ட்ரீட் பண்ணாரு, எவ்வளவு மோசமான ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுத்தாரு, அதை கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டார். காரணம் அவர் நோக்கம் இந்த ஆட்சியை அகற்ற முடியும்னு அவருக்கு நம்பிக்கை கிடையாது. தன்னுடைய 2ஆம் இடத்தை தக்க வைக்கிறதுக்கு தான் மக்களவையிலே பாஜகவோட கூட்டணி போகாதவர் சட்டமன்றத்தில் போயிருக்கிறார். ஸோ இந்த அடிப்படையில தான் அவருடைய அணுகுமுறைகளும் அரசியல் கணக்குகளும் நடவடிக்கைகளும் இருக்கு. இன்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி வடிவம் பெறவில்லைன்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றாரு. அப்ப இதை வச்சு என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நான் இன்னமும் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? தேசிய ஜனநாயக கூட்டணியை காட்டி திமுக கிட்ட அவங்க பேரம் பேசுறாங்க, இதுதான் அவங்களோட நோக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில அவங்க இருக்கல, அவங்க இருந்தது அதிமுக கூட்டணியில. அதிமுக கூட்டணி எடப்பாடி மதிப்பு கொடுத்தது பாமகவை. ஸோ அவங்க தேமுதிகவை காட்டி திமுக விட்ட ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. தேமுதிக அதிமுகவோடு கூட்டணி சென்றால் பாமகவிற்கு நிகரான 18+1 அது கொடுக்கணும்னு கேட்கறதாலதான் ஒரு தயக்கம் காட்டுவதா சொல்லப்படுது. ஆனா திமுக கூட்டணிக்கு வந்தால் விசிகாவிற்கு நிகரான சீட்டு கொடுக்க ஸ்டாலின் தயாரா இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இதுல எது பிளஸ்ஸா சார் பாக்குறீங்க? விசிகா கூட நிற்கிறது தான் தேமுதிக பிளஸ். அது அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். அதிமுக பாமக தேமுதிக அலையன்ஸ் 19 ஒர்க் அவுட் ஆகல, 24 ஒர்க் அவுட் ஆகல. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. எடப்பாடிக்கு ரெட்டலைக்கு போடுவாங்க, அந்த வாக்கு எடப்பாடி சொல்ற இடத்துக்கு விடாது. நீங்க பாத்தீங்கன்னா கடலூர்ல தேமுதிகவுக்கு அந்த வாக்குகள் வரல. விழுப்புரம் சிதம்பரத்துல ரெட்டலை எடுத்த வாக்க கடலூர்ல எடுக்கல. நாகப்பட்டினம் மயிலாடுதுறையில ரெட்டலை எடுத்த வாக்க தஞ்சாவூர்ல முரசு எடுக்கல. இதே மாதிரிதான் திருவள்ளூர், மத்திய சென்னை. அப்ப என்ன பொசிஷன்னா, அந்த அணி எடுக்க வாக்கை விட 7-8 விழுக்காடு வாக்கு தேமுதிகவால குறைவா தான் எடுக்க முடியும். அப்படி எடுத்தா எப்படி சீட்டு ஜெயிக்கும்? சீட்டு ஜெயிக்காதுல்ல. அப்போ எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைல்ல. சீட் எல்லாம் தோக்கும். தோத்து என்ன பிரயோஜனம்? தொடர் தோல்வியில இருந்தா 29 நிலைமை தேமுதிகவுக்கு என்ன? ஸோ அந்த இடம் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறது விக்கிரவாண்டி ஒரு உதாரணம். விக்கிரவாண்டியில 36 விழுக்காடு வாக்கு அதிமுக அணிக்கு இருந்த தேமுதிக சேர்த்துதான். அந்த விக்கிரவாண்டி தேர்தல் நேரத்துல சீமான் ராவணனையும் இடும்பாவனம் கார்த்திகையும் அனுப்பி சபாநாயகருக்கு எதிரான அதிமுக போராட்டத்துக்கு ஆதரவு கருத்தை நீட்டினார். அண்ணாமலை எடப்பாடி அடிச்சு விளையாட ஆரம்பிச்சார். அண்ணாமலை தான் தேசிய ஜனநாயக கூட்டணியா ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு திமுக அதிமுக அடிச்சு பாமக கேண்டிடேட் அன்புமணியை நிறுத்தி எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளாங்கிற அளவுக்கு அந்த களத்தை அமைச்சு கொண்டு போனார். திமுக அணி 23 விழுக்காடு அதிமுக ஓட்டை எடுத்துட்டான். பாமக 12 விழுக்காடு எடுத்துட்டான். வன்னியர் வாக்குகள். நாம் தமிழர் 1 விழுக்காடு வாக்கு தான் அதிமுக வாக்க எடுத்தாப்புல. திமுக எதிரணி
என்டிஏ அண்ணாமலை எடப்பாடியை அடிச்சு விளையாடினாரு. ம். சீமான் தரப்பு தான் போராட்டத்தை ஆதரிச்சாங்க. போராட்டத்தை ஆதரிச்ச சீமானுக்கு அதிமுக வாக்கு கிடைச்சது ஒரே ஒரு விழுக்காடு. எடப்பாடி அடிச்சு நொறுக்கி களத்துல நின்ற அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ண அன்புமணிங்கிற கேண்டிடேட் கிடைச்சது 12 விழுக்காடு வாக்குகள். எதிரணியில இருந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைச்சது 23 விழுக்காடு வாக்குகள். அப்ப பிரேமலதா விஜயகாந்துக்கு தெரியாதா? அவரை சார்ந்தவர்களுக்கு இது புரியாதா? எடப்பாடி பழனிசாமியால ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி ஜெயிக்க வைக்க முடியாது. எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய வாக்குகள் என்ன வாக்குகள்? வன்னியர் வாக்குகள், வெள்ளாடு கவுண்டர் வாக்குகள். இந்த வாக்கு எடப்பாடிக்கு விழும். எடப்பாடி சொல்லி தேமுதிகவுக்கு விழுமா? விழுந்திருக்கா? சோ எடப்பாடி கூட சேர்ந்தா தொடர் தோல்வி நாயகன் எடப்பாடியால தோல்விதான் தேமுதிகவுக்கு மிஞ்சம். 24 தோல்வி 26 தோல்வி அடைஞ்சா 29 நிலைமை என்ன ஆகும்? சோ அவங்க பவர்ஃபுல்லா திமுக கிட்ட ஒரு ஆஃபரை எதிர்பார்க்காங்க. திமுக அதை கொடுக்கும்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணி அமைய போகுதுன்னு 24 தேர்தலில் சொன்னாரு. அது பெரிய அளவுல கை கொடுக்கல. இந்த நேரத்துல வந்து அவர் எதிர்பார்த்த அந்த கூட்டணி அமைந்ததா பாக்குறீங்களா சார்? பாராளுமன்றத்திலே வேண்டாம்னு சொன்ன பாஜக கிட்ட அவர் கூட்டணி வந்துட்டாருன்னா அது அவரை பொறுத்தவரை அது மெகா கூட்டணின்னு அவர் கிளைம் பண்றதுல தப்பு இல்லை. ஆனா அந்த கூட்டணியின் பலம் வந்து இன்னைக்கு 30 to 35 விழுக்காடு தான். ஏன் 5 விழுக்காடு ஏன் போட்டார்னா, பாஜகவுக்கு 30 சீட்டு கொடுத்தாருன்னா 4 விழுக்காடு ஓட்டு தான் வரும். அது அதிக வாக்கு பாஜக கொண்டு வரணும்னா அதிக சீட்டு கொடுக்கணும், அல்ல அந்த வாக்கு வராது. பாஜகவுக்கு வாக்களித்த இந்து நாடார்கள் ஒரு சின்ன கட்சி, தேராத கட்சி, உதவாத கட்சிக்கு ஓட்டு அவங்க ஓட்டை ஏன் வீணாக்கணும்? ஒரு பெரிய கட்சி ஒரு 3வது பெரிய கட்சியாட்டு வருதுன்னு சொன்னா போடலாம். பாஜகவுக்கு ஓட்டு போட்ட தேவேந்திர குல வேளாளர்கள் ஏன் பாஜகவே எடப்பாடி உதாசீனப்படுத்தும் போது 25, 28 சீட்டை குறைக்கும் போது அவன் ஏன் போடணும்? சோ பாஜகவுக்கு வாக்களித்த பல சமூகங்கள் இந்த கட்சி ஒரு சின்ன கட்சி, இது வளர்ச்சி இல்லாத கட்சி, இது சட்டமன்றம்னா அந்த கட்சி ஒரு 4 விழுக்காடு தான் எடப்பாடி மதிச்சாருன்னா 11.4 விழுக்காடு எடுத்த வாக்குல ஒரு பெரும் பகுதி 7-8 விழுக்காடு வாக்குகள் அந்த அணிக்கு வராது. அப்போ இந்த அணியோட பலம் வந்து இன்னைக்கு அரௌண்ட் 30 தான் அந்த பலத்துல இருக்குது. இதுதான் உண்மை நிலைமை. நீங்க சட்டமன்றம் வேறு பாராளுமன்றம் வேறுன்னா ஏன் விளவங்கோட்டில் 4வது போனீங்க? ஏன் நாம் தமிழர் கீழே போனீங்க? கருத்து பார்வையற்றவர்கள், உண்மையை மறைப்பவர்கள். இதற்கு என்ன பதில் சொல்றாங்க? சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, எடப்பாடிக்கும் கிடையாது. ஏன் தென் மாவட்டத்தில் 30,000 ஓட்டு எடப்பாடி தலைமையிலான 7 வேட்பாளர்களும் சீமான் தலைமையிலான 10 வேட்பாளர்களுக்கு கீழே 30,000 ஓட்டு போனாங்க? ஏன் புதுச்சேரி? அப்ப சீமானுக்கும் எடப்பாடிக்கும் ஒரே இதுதான். ஆக இந்த அதிமுகவின் பலம் என்பது 20 விழுக்காடு தான். அது ரெட்டலையின் பலம் அல்ல, எடப்பாடி பழனிசாமியின் பலம். அவரா பிரச்சாரம் பண்ணி, அவரா முன்னிறுத்தி, அவர் தலைமைக்கு விழுந்த வாக்குகள். அவரை பிரச்சாரம் பண்ணி அவர் தலைமைக்கு விழுந்த வாக்குகள். ரெட்டலைன்னா யார்? ரெட்டலை திருநெல்வேலியில் டெபாசிட் போகுது, ராமநாதபுரத்தில் டெபாசிட் போகுது, தேனியில டெபாசிட் போகுது, இங்க சேலம், விழுப்புரம், சிதம்பரத்துல பெரிய அளவுல நிற்குது, எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட பெருசா நிற்குது. சோ எடப்பாடிக்கான வாக்கு தான் அது. அந்த வாக்கின் பலம் 20, பாமகவின் பலம் 3. அது ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்கும். அது அன்புபடி ஒரு பெரிய பிளஸ் தான். அடுத்து யார் இருக்கா? பாஜக. குறைஞ்ச சீட்டுன்னா குறைஞ்ச ஓட்டு, நிறைஞ்ச சீட்டுனா நிறைஞ்ச ஓட்டு. நீ அந்த 11.4 குறைஞ்ச சீட்டு கொடுத்து வாங்க முடியாது. அப்படி முயற்சி பண்ணீங்கன்னா அந்த வாக்குகள் வந்து சீமானுக்கு போயிடும். சோ இந்த அணி ஒரு அரௌண்ட் 30% பலம் கொண்ட ஒரு அணியா தான் இன்னைக்கு. சார், இறுதியாக அதிமுக பொதுக்குழுவுல எடப்பாடி சொல்லி இருந்தாரு 24ல இந்த அதிமுக பாஜக கூட்டணி இருந்தா 41% நாங்க பெற்றிருப்போங்க. இப்போ தகவலா வெளியே என்ன வருதுன்னா, ஒருவேளை 2021ல அமமுகவும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இருந்திருந்தா 44% இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த 44% இப்ப களத்துல ஈடுபடுமா சார்? இல்ல திரகரம் ஓட்டெல்லாம் சீமான்ட்ட போயிட்டு நம்ம பொய்யா சொல்லக்கூடாது. சீமானுக்கு எதிராக வன்மமா காழ்ப்புணர்ச்சியா சிலங்க துவேஷத்துல பேசுறாங்க. அறிவு நாணயமற்றவர்கள், இன்டெலக்சுவல் டிஸ்ஆனஸ்ட் பீப்புள். ஒரு உண்மையை நீங்க ஒத்துக்கணும். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் எடுத்த வாக்கு என்ன? தம்பி ரங்கராஜ் பாண்டே, இன்டெலக்சுவலி டிஸ்ஆனஸ்டா இல்லாம ஆனஸ்டா சொல்லுப்பா.
1.1 விழுக்காடு ஓட்டு. இன்னைக்கு சீமான் எடுத்திருக்கிறது என்ன? 8.2 விழுக்காடு ஓட்டு. யாரை பலகீனப்படுத்தி சீமான் எடுத்திருக்கிறார்? சுமன் ஸ்ரீராமன் சொல்லுங்க. மக்களவையில 2 விழுக்காடு வரும்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க மிஸ்டர் சுமன் ஸ்ரீராமன் சார், சொல்லுங்க சார். பி ஆனஸ்ட் பர்சன். நடந்த விஷயத்தை யாரும் மாத்தி மறைச்சு தெற்றி திரிச்சு பேசக்கூடாது. அது அரசியல் அநாகரிகம், நேர்மையற்ற செயல், நாணயமற்ற செயல். நடக்கிற விஷயத்துல நீங்க சொல்லுங்க. எடப்பாடி 60 விழுக்காடு வருவாருன்னு சொல்லுங்க. சீமா இவர் விஜய் 70 விழுக்காடு வருவார்னு சொல்லுங்க. உங்க உரிமை, உங்க ப்ரெடிக்ஷன். ஆனா 40 விழுக்காடு அண்ணா ஜெயலலிதா வாக்கு இன்னைக்கு 20 விழுக்காடா எடப்பாடி குறையும் போது, எடப்பாடி அதிமுகவில் பலனற்ற சாதிகள், நான் பெனிஃபிஷரி காஸ்ட், வெள்ளாள கவுண்டர், வன்னியர் அல்லாத எத்தனை கேஸ் வேணாலும் போடியா, எத்தனை கோர்ட்ல வேணாலும் போடியா, நான் சந்திக்கிறேன். உண்மையும் நேர்மையும் கொண்டு சந்திக்கிறேன். எடப்பாடிக்கு மட்டும்தான் லோக்கல் ஸ்டாண்டி உண்டு. சி.வி. சண்முகத்தை கட்சியை விட்டு நீக்கிட்டாருன்னா சி.வி. சண்முகத்துக்கு லோக்கல் ஸ்டாண்டி அதிமுக போடுறதுக்கு அருகதையற்றவராவா சி.வி. சண்முகம்? நாளைக்கு இதுவும் நடக்கும். எனக்கு எதிராக பொய் வழக்கு போட்டதுக்கு தர்ம நியாயப்படி, இயற்கை நீதிப்படி சி.வி. சண்முகம் அதிமுக நீக்கப்படுவார். அந்த வழக்கே செல்லுபடியாகாது, இன்ஃபெக்சுவஸ் ஆகி போகும். எடப்பாடி போடலாம். நான் சந்திக்கிறேன் எடப்பாடிய, எந்த நீதிமன்றத்திலும் சந்திக்கிறேன். 2 ஜாதி கட்சி அணி போனதுனாலதான் பலனற்ற பறையர்கள், தேவேந்திர வேளாளர்கள், செங்குந்தர்கள், உடையார்கள், அகமுடையார்கள் எல்லாம் சீமானுக்கு ஓட்டு போடுறாங்க. ஜெயலலிதா இருக்கும் போது ரெட்டலை மீறி சீமானால 1.1 தானே எடுக்க முடிஞ்சது. இப்ப 8.2 எடுத்துட்டார. எங்க இருந்து வந்தது? சீமானின் அரசியலால ஸ்டாலின் உயர்கிறார். அப்போ யார் தாழ்கிறார்? எடப்பாடி பழனிசாமி தாழ்ச்சி அடைகிறார். அப்போ எங்கிருந்து வருகிறது அந்த ஓட்டு? எடப்பாடி பழனிசாமி பலகீனப்பட்டு வருகிறது அந்த ஓட்டு. எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப் பலகீனம் அடைந்திருக்கிறது. 24 ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னார், காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத அணிகள். நானே சொன்னேன், மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும், மாநில அரசின் துணையின்றி மத்திய அரசையும் எதிர்க்கக்கூடிய மாவீரன் ஐயா சி.வி. சண்முகம் என்று சொன்னேனா இல்லையா? இப்போ அவரு போல்ட் நட்டாயிட்டாரா? போல்ட் நட்டாயிட்டாரா? அப்படியே விழுந்துட்டாரா? என்னங்க, உண்மைதானங்க? பொய்யா இல்லையா? ஐயா சி.வி. சண்முகம் சொல்லுங்க ஐயா, பாஜக வால தோத்தன்னு சொன்னீங்களா ஐயா? ஆதாரம் இருக்கியா? இப்ப பாஜக போய் விழுந்துட்டீங்களா ஐயா? அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு லீடர்ஷிப் அடிபட்டு போச்சு. சீமானுக்கு லீடர்ஷிப் எமர்ஜ் ஆகுது. லீடர்ஷிப்ல சீமான் எமர்ஜ் ஆகிதான் லீடர்ஷிப்ல டவுன் ஆகக்கூடிய எடப்பாடி பழனிசாமிய சீமான் பலகீனப்படுத்துறாரு. உண்மை, நடந்த விஷயம் யாரும் மறைக்க முடியாது. நாளைக்கு நீ மாற்றி சொல்லு, அப்படி வரும்னு சொல்லு, ஓ உரிமை, என் உரிமை, எதுவும் சரியாகலாம். ஆனால் நடந்ததை மறைப்பது அறிவு நாணயமற்ற செயல். ரங்கராஜ் பாண்டேயின் அறிவு நாணயத்தை கேள்விக்குறியாக்கிறேன். இன்டலெக்சுவலி டிஸ்ஆனஸ்ட் பர்சனான ரங்கராஜ் பாண்டே இதை மறைக்கிறார் என்று குற்றம் சாட்டுகிறேன். தமிழ் பத்திரிகை உலகில் குற்றம் சாட்டுகிறேன். ஊடக நண்பர்கள் இதனை பார்க்கட்டும். உண்மை நேர்மையோடு நான் இதை கூறுகிறேன். மீண்டும் சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவார். 18 விழுக்காடு என்டிஏ வாக்குகளும், அண்ணாமலை மீது பற்றுதல் கொண்ட மோடி பிரதமர் என்று வந்த வாக்குகள், 24 மக்களவை தேர்தலில் மோடியை காலவாரி விட்ட எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு அந்த வாக்குகள் எப்படி போகும்? அண்ணாமலை மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள் எப்படி போகும்? அண்ணாமலையை கட்சி தலைவர் பதவியில் இருந்து தூக்கி போட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை மீது பற்றுதல் கொண்டவர்கள் எப்படி வாக்களிப்பார்கள்? அவர்கள் சீமானுக்கு வாக்களிப்பார்கள். அவர்கள் சீமானுக்கு வாக்களிப்பார்கள். அடுத்தபடியாக பிராமண சமுதாயம் 2014 மோடியால் இந்தியாவுக்கு ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தார்கள். 2019 கமலஹாசனுக்கு வாக்களித்தார்கள். 2024 ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்ற பெருந்தலைவர் காமராஜரின் வார்த்தைகளை அண்ணாமலை கூறியதன் விளைவாக மோடி பிரதமர் என வாக்களித்தார்கள். இந்த வாக்குகள் 6 பிராமணர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்டு, பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண் என்று சொல்லக்கூடிய சீமானுக்கு 2026 விழும். நேர்மையாக ஆனஸ்டாக இருக்கக்கூடிய சீமானுக்கு விழும். இந்த வாக்குகள் எடப்பாடிக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. அரசியல் வியாபாரி, வெப் வியாபாரி பிராமணன் ஆதரிக்கலாம். வார பத்திரிகை வியாபாரி பிராமணன் எடப்பாடி ஆதரிக்கலாம். தினப்பத்திரிகை வியாபாரி பிராமணன் எடப்பாடி ஆதரிக்கலாம். சர்வே பிராமணன் எடப்பாடி ஆதரிக்கலாம். ஏழை எளிய தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்ற பெருந்தலைவர் காமராஜன் வார்த்தையை மதிக்கக்கூடிய சாமானிய பிராமணர்கள் எப்படி மோடியை 24 டிச் பண்ணின எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பார்கள்? அவர்கள் ஆதரவு சீமான் பக்கம் வரும். பாருங்கள், பிராமண சங்கத்தை எல்லாம்
சீமானை சந்தித்து ஆதரவு கொடுக்கிறார்கள். தினத்தந்தி கண்களுக்கு இது தெரியவில்லை. தினத்தந்தி கண்களுக்கு இது தெரியவில்லை. சீப்பை மறைத்து விட்டால் கல்யாணம் நின்று போகுமா? இவர்கள் தினத்தந்தியில் அதை போடாவிட்டால் பிராமண சமுதாயத்தின் ஆதரவு சீமானுக்கு கிடைக்காமல் போய்விடுமா? நேர்மறையாக பிராமணர்களின் ஆதரவை சீமான் தேடுகிறார். பாரதியாருக்கு பாரத ரத்னா முதற்கொண்டு பூவை சாமிநாத ஐயர், பரிதிமால் கலைஞர், ராமானுஜர், எத்தனையோ பாரதியார், எத்தனையோ பிராமண சமுதாய பிரபலங்களை, ஐகான்களை முன்னிறுத்தி களத்திற்கு வருகிறார் சீமான். மோடி பிரதமரா என விழுந்த பிராமணர் வாக்குகளில் பெரும் பகுதி சீமானுக்கு போகுமே தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு அவை செல்லாது, போகாது. உறுதியாக நான் கூறுகிறேன். முக்குலத்தோர் வாக்குகள் எப்படி வந்தது? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்தது. அதிமுக 2024 முக்குலத்தோர் கையில் போய்விடும் என்று அண்ணாமலை சொன்னார். அதை நம்பி வாக்களித்தார்கள். அவர்கள் வாக்கு எடப்பாடி தலைமையை ஏற்க மாட்டார்கள். சீமானுக்கு பெரும்பளவு வரும். இந்த நாடார்கள் வாக்கு ஏன் நாடார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்க வேண்டும்? எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிப்பதற்கு நாடார்கள் என்ன ஏமாளிகளா? தமிழேரி மணியனின் ஸ்டாலின் வன்மத்திற்கு நாடார்கள் எப்படி பலியாவார்கள்? ஏன் அளிக்க வேண்டும்? என்ன லாபம் இருக்கிறது? இந்துக்களின் தந்தை தாழ்லிங்க நாடாருக்கு பாரதா வேண்டும் என்று கேட்டாரா? ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு அவர் கேட்பதை நான் வரவேற்கிறேன். வள்ளலாருக்கு இணையானவர், தூயவர், அது நான் மறுக்க வரல. ஆனா இவர் ஏன் நாடார்கள் அதுல கேட்க மறுக்கிறார்? சோ மோடி பிரதமர் என்று வாக்களித்த இந்த நாடார் வாக்குகள் சீமானுக்கு போகும். பின்ன எப்படி இந்த வாக்கு ஒர்க் அவுட் ஆகும்? 21 முடிந்த கதை. 24 எதிரெதிராக நின்றவர்கள் திமுக வேண்டாம் அண்ணா திமுக என்று விழுந்த வாக்குகள் 18. 4 பிராமணர்கள், வியாபார பிராமணர்கள் கருத்தையா சாதாரண பிராமணர்கள் ஏற்பார்கள் மாட்டார்கள். களம் 2026 இவர்களுக்கெல்லாம் தக்க பாடத்தை கொடுக்கும். உண்மையும் நேர்மையோடு மக்களோடு இருந்து மக்கள் உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி கருத்து ஜெயிக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். முதலில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடு வாக்கெடுத்த சீமான் 8 விழுக்காடு எடுக்க காரணம் எடப்பாடியின் லீடர்ஷிப் அடிபடுகிறது. ரெட்டலையின் மவுசு குறைகிறது. ரெட்டலையால் பலனற்ற சாதிகள் சீமானை ஆதரிக்கிறார்கள். ஏன் பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு வாக்குகளை 5 விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்த வேண்டும் என்று சீமான் கேட்கிறாரே? இந்த மக்கள் என்ன ஏமாளிகளா, இளிச்ச வாயர்களா? நீங்கள் ஜெயலலிதா முடிவை மாறி அருந்ததியர்களுக்கு முன்னுரிமை கொடுத்த இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறீர்களே. மோடியும் ஆதரிக்கிறார், கலைஞர் கொடுத்தார், எல்லாமே இருக்குது. ஆனா பறையர் தேவேந்திர வேளாளர் சமூக மக்கள் ஏமாளிகளா? அவர்கள் ஏன் ரெட்டலைக்கு வாக்களிக்க வேண்டும்? ஏன் வாக்களிக்க வேண்டும்? பன்னார் நாவிதர் குயவர் சமூகங்களுக்கு நீங்களும் எடப்பாடியும் சி.வி. சண்முகம் துரோகம் இழைத்தீர்களே, அவர்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? அவர்கள் என்ன ஏமாளிகளா? சோ 18 விழுக்காடு வாக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது எடப்பாடி பழனிசாமி தலைமையில. இது உறுதியாக தெரிய வரும். பழைய கதைகளை பேசிக் கொண்டிருப்பவர்கள், பழைய பஞ்சாங்கங்கள் அப்டேட் ஆகுங்க, கரண்ட்டுக்கு வாங்க. 24 எதிரெதிரா நின்றவங்க அண்ணாமலை என்ற லீடர் 18 விழுக்காடு வாக்குக்கு ஹீரோ. அவரை நீக்கிவிட்டு அந்த வாக்குகள் எப்படி எடப்பாடிக்கு டிரான்ஸ்பர் ஆகும் என்று எதிர்பார்க்க முடியும்? பொறுத்திருந்து பாருங்கள். நான் கூறும் தகவல்கள் கரெக்டாக அமையும். நிச்சயமா சார், பல விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசணும் சார். நன்றி.